வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல் இன்ஃபோ 366. இன்னைக்கு நம்மளோட இன்ஃபோ 366ல என்ன இன்ஃபோ அப்படின்னு சொல்றத விட, இன்னும் எத்தன நாளைக்கு தான் இப்படி வந்து இந்த மாரி நியூஸ வந்து கேட்டுட்டே இருக்க போறோம். இந்த மாரி ஒரு சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்றத கேட்டுக்கிட்டே இருக்க போறோம் அப்படின்றது தான் பல பேருக்கு வந்து ஒரு கேள்வியா மட்டும் இல்லாம, ஒரு பயமா, ஒரு கோவமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பல பெண்கள் மத்தியில. இப்ப சென்னை அப்படின்றது ஆர்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்ற ஒரு சிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, அதுலயும் அந்த சிட்டில முக்கியமான இடமான அண்ணா யூனிவர்சிட்டி. இந்த மாரி ஒரு பிரபலமான அண்ணா யூனிவர்சிட்டி மாரியான எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா அப்படின்னு, அதுவும் அது நம்ம சென்னையில நடந்திருக்கு, தமிழ்நாட்டுல நடந்திருக்கு அப்படின்றது மிகப்பெரிய வருத்தம் மட்டும் இல்லாம, பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோபமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண் வந்து பாலியல் துன்புறத்துக்கு உள்ளானது மட்டும் இல்லாம, அவங்க கூட இருந்த நண்பரும் வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதலுக்கு உள்ளாக்கியிருக்காங்க. அத பண்ண ஒரு நபர் யாரு அப்டின்னா, அந்த யூனிவர்சிட்டிக்கு வெளிய வந்து பிரியாணி கடை வச்சிருக்க ஒரு நபர். அவரால எப்படி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மாரி ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள சாதாரணமா உள்ள போயி, அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ வந்து தாக்கி, பெண்கள வந்து பாலியல் வன்புறத்துக்கு வந்து உள்ளாக்க முடியும்? எப்படி அவரால சாதாரணமா இந்த விஷயத்த பண்ண முடியும்? அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியாவும், இந்த சிஸ்டம் மேல வந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்கா தான் வந்து பார்க்க முடியுது. இதுல என்னன்னா, அந்த பிரியாணி கடை வச்சிருக்க அந்த நபர் ஞானவேல் அப்படின்றவர் தான் வந்து இப்ப கைதாகியிருக்காரு. ஆனா, இந்த குற்ற சம்பவத்துல ஈடுபட்டவங்க 2 பேரு. அதுல ஒருத்தரான ஞானவேல் மட்டும் தான் இப்ப வரைக்கும் அரெஸ்ட் ஆயிருக்காரு. அவர் அரெஸ்ட் ஆனது மட்டும் இல்லாம, தான் அந்த குற்றங்கள செய்தேன் அப்படின்றத ஒப்புதலும் வந்து குடுத்திருக்காரு விசாரணையில. இன்னொரு நபர் யாரு? அவர் வந்து எப்ப வந்து போலீஸ் புடிக்க போறாங்க? அவங்களுக்கெல்லாம் என்ன மாரி தண்டனைகள் குடுக்க போறாங்க? அப்படின்றது இப்ப வரைக்கும் வந்து யாராலயுமே யூகிக்க முடியல. சரி, இந்த ஞானவேல் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வெளிய வச்சிருக்க ஒரு பிரியாணி கடை ஓனர் மட்டும் தானா? கிடையாது. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல அரசியல் பிரமுகருக்கு கிட்ட வந்து பழக்கம் இருக்கு. அவர் வந்து நெறைய ஃபெமிலியரான பொலிட்டிஷியன்ஸ் கூட வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அத சோஷியல் மீடியாலலாம் ஷேர் பண்ணியிருக்காரு. ஆக மொத்தம் அதில பார்க்கும்போது, ஒரு பிரியாணி கடைக்காரரா மட்டும் இல்லாம, ஒரு பொலிட்டிக்கல் பேக்கிரவுண்ட் இருக்க ஒரு பெர்சனாவும் அவர் இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம, இந்த ஒரு குற்ற சம்பவத்தில மட்டும் தான் அந்த ஞானவேல் அப்படின்றவர் ஈடுபட்டிருக்காரா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 13லருந்து 15 வழக்குகள் வந்து அவர் மேல நிலுவையில இருக்கு. பல குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்ட ஒருத்தர் தான் அந்த ஞானவேல் அப்படின்றவரு. அப்படி பல குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்ட ஒருத்தரு, ரொம்பவே நார்மலா ஒரு சாதாரண பொதுமக்கள் மாரி ரொம்ப கேஷுவலா வந்து இந்த சொசைட்டிக்குள்ள ரொம்ப ஃப்ரீயா வந்து நடமாட முடியுது. அண்ணா யூனிவர்சிட்டி மாரி ஒரு யூனிவர்சிட்டில போயி, இப்படி ஒரு பாலியல் துன்புறுத்தல வந்து மாணவிகளுக்கு ஏற்படுத்த முடியும் அப்படின்னா, இங்க மட்டும் தான் அது நடக்க முடியும் அப்படின்ற மாரி ஒரு மிகப்பெரிய, ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா தான் வந்து இத பார்க்குறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா, ஒரு அமைச்சர் வந்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, "இது ஒரு தனிப்பட்ட பெண்ணோட பாதிப்பு. அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கொடுமை. இத வந்து அரசியலாக்காதீங்க" அப்படின்னு சொல்றாரு. உண்மையாவே ஒரு அமைச்சரா இருந்துகிட்டு, அவரால எப்படி இப்படி ஒரு கமெண்ட்ட வந்து பாஸ் பண்ண முடிஞ்சது? இப்படி ஒரு கருத்த வந்து வெளிப்படுத்த முடிஞ்சது அப்படின்னு தெரியல. ஏன்னா, இந்த ஒரு பெண்ணுக்கு மட்டும் அந்த யூனிவர்சிட்டில இப்படி ஒரு கொடூரம் வந்து நடக்கல. இதுக்கு முன்னாடி பல பெண்கள வந்து பார்த்தீங்கன்னா, பல மாணவ, மாணவிகள வந்து தாக்கி, பல மாணவிகள பாலியல் துன்புறுத்தல் பண்ணி, அத வீடியோவா எடுத்து, அவர் ஃபோன வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கி பார்த்தா, இந்த பெண்ணோட வீடியோ மட்டும் இல்ல. பல பெண்களோட வீடியோ வந்து அவர் ஃபோன்ல வச்சிருக்காரு. அந்த வீடியோவ வந்து நான் உங்க காலேஜ் டீனுக்கு, பிரின்சிபலுக்கு, உங்க வீட்டுக்கு அனுப்பிடுவேன். சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு பயமுறுத்தி தான் அவர் வந்து இந்த மாரி ஒரு கொடூரமான விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது, இது எப்படி ஒரு தனிப்பட்ட பெண்ணோட விஷயமா இருக்கும்? அவங்களுக்கு ஏற்பட்ட அநீதியா இருக்கும். அங்க இருக்கக்கூடிய பல மாணவிகளுக்கு இது நடந்திருக்கு. ஆனா, இந்த ஒரு மாணவி மட்டும் தான் தைரியமா அத வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அவர் மேல ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்டின்ற ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இந்த பெண்ணுக்கு இருந்த தைரியம் அந்த மத்த பெண்களுக்கு இல்ல அப்டின்றதே, அங்க அந்த சிஸ்டமோட எந்த அளவுக்கு அந்த சிஸ்டம் இருந்திருக்கு, அத வெளிப்படுத்துறதுக்கான தைரியம் கூட இல்லாத அளவுக்கு தான் இந்த சொசைட்டி வந்து நம்மள வந்து மாத்திருக்கு அப்டின்னு சொல்லலாம். சரி, ஓகே, இதெல்லாம் நடந்துருச்சு. அ இந்த சம்பவம் நடந்ததுக்கு அந்த குற்றம் பண்ணவங்க மட்டும் தான் காரணமா? ஏன் அந்த மாணவ, மாணவிகள் வந்து அந்த இடத்துக்கு போனாங்க? ஏன்னா, அந்த யூனிவர்சிட்டில ரொம்பவே வந்து அ ஒதுக்கப்பட்ட ஒரு இடம். அங்க வந்து ஒரு புதர் மாரி ஒரு இடம். அது வந்து ரொம்பவே வந்து அ எப்படி சொல்றது? தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு இடம். அங்க ஏன் வந்து ஸ்டூடண்ட்ஸ் போணும்? அப்படி அவங்க ஸ்டூடண்ட்ஸ் போறாங்க அப்படின்னா, அது அவங்களோட தப்புன்னு தானே அப்படின்ற மாரி பல கேள்விகளும் இருக்கு.
இதில் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது அஃப்கோர்ஸ் இட்ஸ் த அடலசன் ஏஜ் அப்படின்றப்ப ஃப்ரெண்ட்ஸாக வந்து பேசுகிறாங்க இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக அங்கே போகிறாங்க அப்படின்னாலும் அந்த யூனிவர்சிட்டி அப்படின்றது அந்த விஷயத்த நோட் பண்ணி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி கார்டோ இல்லை ஒரு காவலோ வந்து அங்கே வச்சுருக்கணும். அது இல்லை. சரி, இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்து அது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சக்கப்புறம் தான் அந்த சிசிடிவிலாம் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது அப்படின்றத வந்து இப்போ தான் உறுதிப்படுத்துகிறாங்க. ஏன் இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் தான் வந்து உங்களோட ஆக்ஷன்ஸ்லாம் எடுப்பீங்களா? அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவங்கள் நடக்காமல் தடுக்கிறதுக்காக என்ன வழிகள் இருக்குது அப்படின்னு நீங்களாம் வந்து யோசிக்கவே மாட்டீங்களா? இந்த சிஸ்டம் அப்போ எதுக்கு தான் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து வருது. இல்லை என்னன்னா போலீஸார் தரப்பில் வந்து அடுத்த கட்ட விசாரணை கொண்டு போகணும் அப்படின்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும், ஆதாரங்கள் வேணும், அங்கே வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மாணவி கிட்ட ஒரு விசாரணை நடத்தணும். இதில் எத்தனை பேர் தைரியமாக எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு எந்த ஒரு பெண் வந்து முன்னாடி வந்து சொல்லுவாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்ததாக என்ன நடக்கும், பொலிட்டிக்கல் ரீதியாகவும் சரி, அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதெல்லாம் இங்கே யாரையுமே வந்து யோசிக்க மாட்டுறாங்களோ. தன்னோட வீட்டில் வந்து தன்னோட பெண்ணுக்கு நடந்தாலோ இல்லை தன்னோட அக்கா தங்கச்சிக்கு நடந்தா ஏன் அம்மாவுக்கு நடந்தா மட்டும்தான் ஐயோ அப்படின்னு பதறிட்டு அதில் வந்து அப்படியே ஆக்ரோஷமாக பொங்கி எழுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஏன் வந்து அதை கடந்து போயிடுறாங்க ஈஸியாக வந்து ஐயோ எல்லாத்தையும் இப்போ நார்மலைஸ் ஆக்கிட்டோம், எது நடந்தாலும் இது சாதாரணம், இதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது நம்ம சொசைட்டியில், நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஈஸியாக வந்து அதை கடந்து போயிட்டு அடுத்த வேற ஒரு இன்சிடெண்ட் வந்து அதை பற்றி பேசிட்டு உச்சி கூட்டிட்டு போயிடுறோம். ஆனால் அதே மாதிரி இப்படி பெண்களுக்கு வந்து நடக்கக்கூடிய அநீதிகளையுமே வந்து நார்மலைஸ் ஆக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வந்து இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கும் போதே வந்து ஒரு பயம் அப்படின்றத விட அந்த சொசைட்டி மேலே ஒரு கோவத்தை வந்து வெளிப்படுத்துது அப்படின்ற மாதிரி நிறைய பெண்கள் மனசில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த கேஸ் அப்படின்றது அந்த நிறைய பேர் சொல்லுவோம் இந்த மாதிரி வந்து பெண்களுக்கு எதிராக ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா சவுதியில் பண்ணுற மாதிரி நடு ரோட்டில் வச்சு அவங்கள வெட்டணும், இந்த ரொம்பவே கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும் அப்படின்லாம். ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி கடுமையான தண்டனைகள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்களா அப்படின்றதே வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். அப்படியே அந்த மாதிரி கொடூரங்கள் நடக்குது அப்படின்னா அந்த குற்றவாளி அப்படின்றவர் ஈஸியாக அந்த கேஸ்லேருந்து வெளியே வந்துட்டு ரொம்பவே நார்மலாக வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது பல விஷயங்களை வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த தடவையாவது அந்த குற்றவாளிகள் யார் 2 பேர் அப்படின்றவங்கள ஒருத்தரை கண்டுபிடிச்சிட்டாங்க, இன்னொருத்தரை வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனையை பார்த்த உடனே அடுத்தவன் வந்து அடுத்த வேற ஒரு பொண்ணை தப்பாக பார்க்கறதுக்கு கூட வந்து பயப்படணும் அப்படின்றது தான் வந்து என்னோட கருத்தாக இருக்குது. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி, இந்த இன்சிடெண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான நம்மளோட இன்ஃபோ 366ல் நான் ஷேர் பண்ண நினச்ச ஒரு விஷயம். நீங்கள் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் நம்ம சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்கள் பற்றி வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம இன்ஃபோ 366 சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் திவ்யா.